அழகியல் விஷயங்களில் ஆர்வமுள்ள ஒரு கனவு காண்பவர் வேறு யார்? கவிதை பகுதி -3 முடிவு. உடைந்த தருணங்கள், தொலைந்து போய் பார்வைக்கு எட்டாதவை, இது அமைதியை வளப்படுத்தி அதை தூய்மையாக்குகிறது. நாங்கள்தான் ஒவ்வொரு அவசரத்தையும் அடக்குபவர்கள். கடைசி அமைதியில் ஆறுதலைப் பெறுங்கள். ஒவ்வொரு போராட்டத்திற்கும், ஒவ்வொரு பெருமூச்சுக்கும், நாம் இறக்கும் வானத்தில் அழகைத் தேடுகிறோம். இது ஒரு பரிசு, ஒரு உயிருள்ள, சுவாசிக்கும் வேலை, உங்கள் சொந்த இதயத்தை சரிசெய்வதன் மூலம் உலகைச் சரிசெய்வது. அமைதியான விஷயங்களில் அமைதி இருக்கிறது என்பதைக் கண்டறிய, ஒரு புதிய காலை கொண்டு வரும் மென்மையான வாக்குறுதி. இறுதியாக உண்மையான மற்றும் இறுதி வெகுமதியை அறிந்து கொள்ளுங்கள், உலகில் அல்ல, ஆனால் உங்கள் தேடும் கண்களில். நாங்கள் அமைதியானவர்கள், நாங்கள் மிகச் சிலரே, உலகை வித்தியாசமான பார்வையுடன் நடப்பவர்கள். வரிகள் அனைத்தும் ஒன்றாக வரும் கதையை யார் பார்க்கிறார்கள்? கசப்பையும் அழகையும், இனிப்பையும் ருசித்துப் பாருங்கள். கேள்விக்கான பதில் பேசப்படவில்லை, அடக்கமான வார்த்தைகளில், அல்லது உறுதிமொழிகளை மீறாமல். ஒரு ஆன்மா சந்திக்கும் போது அது அமைதியில்தான். அது பாதுகாக்கும் அழகை அறிவான். ஒவ்வொரு கனவு காண்பவருக்கும், திறந்த மனதுடன், அழகியல் உலகம் மறைக்க இடமில்லை. அது வழிகாட்டி, மற்றும் வரைபடம், ஒளி, அது மிகவும் இருண்ட மூலையையும் மிகவும் பிரகாசமாக பிரகாசிக்கச் செய்கிறது. நாம் மந்திரத்தைக் கண்டுபிடித்து, அது உண்மையானது என்பதை அறிவோம். கனவு காண்பவரின் இதயமும் ஒரு தலைசிறந்த படைப்பு.